மசாலா பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய், உப்பு சேர்த்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடித்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் வந்து ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காய் நல்லா வேக விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிட்டா சூப்பரான மசாலா பாஸ்தா